ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச உடனே அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கோதுமை ரவை உப்புமாக்கு 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி அளவு நான் சேர்ப்பேன். நீங்கள் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ரவையை போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறினோடனே இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிரும். இது மேலே லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.